சென்னையில் ரயில் பயணிகளோட எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது. சென்னை எம்ஜிஆர் சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையங்களில் நாள்தோறும் அதிகரிக்கும் நெரிசல் பயணிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி வருது. இந்த நிலைக்கு தீர்வாக ரயில்வே துறை ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்காங்க. ரூபாய் 340 கோடி மதிப்பீட்டில் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் புதிய நடைமேடைகள் மற்றும் கூடுதல் ரயில் பாதைகள் அமைக்கும் திட்டம் தயாராகியிருக்கு. எம்ஜிஆர் சென்ட்ரலுக்கு வெறும் 6 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மிகப்பெரிய ரயில் முனையம் உருவாக இருக்குது. அந்த இடம் பெரம்பூர் ரயில் நிலையம். இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டதுன்னா சென்னையோட ரயில் போக்குவரத்து முறையே மாற்றமடைன்னு எதிர்பார்க்கப்படுது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது சிட்டி பிரீஸ் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையில் எம்ஜிஆர் சென்ட்ரல், எழும்பூர், தாம்பரம்னு 3 ரயில் முனையம் இருக்குது. இங்கே ட்ரெயினில் பயணம் செய்கிறவங்களோட எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. வடக்கு மற்றும் மேற்கு மாநிலங்களுக்கு போகணுன்னா சென்னை சென்ட்ரலுக்கு போகணும். அதே மாதிரி தென் மாவட்டங்கள், அந்த மாவட்டங்கள் வழியாக போகிற ட்ரெயின்ஸுக்கு சென்னை எழும்பூர் போகணும். எழும்பூர் ரயில் நிலையம் ரொம்ப சின்னதுன்றதுனால நிறைய ட்ரெயின்ஸை அங்கே நிறுத்தி வைக்க முடியாது. தாம்பரத்தில் நிறைய இட வசதி இருந்ததால் தாம்பரம் ரயில் நிலையத்தை 3வது முனையமாக மாற்றப்பட்டது. இதனால் தென் மாவட்டங்களுக்கு போகணுன்னா இனி எழும்பூர் வர வேண்டியதில்லை, தாம்பரத்திலே ஏற முடியும். அதே மாதிரி தென் மாவட்டங்களுக்கு போகிற நிறைய ட்ரெயின்ஸ் தாம்பரத்துலேருந்து புறப்படுற மாதிரி செய்யப்பட்டிருக்கு. ஆனால் வடக்கு மேற்கு மாநிலங்களுக்கு போகிற சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் புதிய ரயிலில் அங்கேருந்து இயக்கவோ கூடுதல் நடைமேடைகளை அமைக்கவோ அங்கே இட வசதி கிடையாது. அதனால் சென்ட்ரலோட நெரிசலை குறைக்கிறதுக்கு மாற்று முனையம் அவசியமாகுது. சென்னை சென்ட்ரலுக்கு அடுத்ததாக பக்கத்தில் இருக்க மிகப்பெரிய ஜங்ஷன் எதுன்னு பார்த்தா அரக்கோணம். அது சென்னையிலிருந்து ஒரு 80 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அதனால் சென்னைக்கு பக்கத்துலேயே ஒரு ரயில் முனையம் அமைக்க திட்டம் போட்டாங்க. அதுக்கு தெற்கு ரயில்வே முதல்ல தேர்வு செஞ்ச இடம் வில்லிவாக்கம். ஆனால் வில்லிவாக்கத்தில் புதிய முனையத்துக்கு தேவையான நிலம் கையகப்படுத்துறதுல சிக்கல் இருக்கிறதுனால தெற்கு ரயில்வேயின் கவனம் பெரம்பூர் பக்கம் திரும்பிடுச்சு. பெரம்பூர் ரயில் நிலையம் சென்னையில் உள்ள மிக முக்கியமான நீண்ட வரலாறு பின்னணி கொண்ட ஒரு ரயில் நிலையம். ராயபுரம் ரயில் நிலையத்துக்கு அடுத்தபடியாக சென்னையின் 2வது பழமையான நிலையம் என்ற பெருமையும் இந்த பெரம்பூர் ரயில் நிலையத்துக்கு இருக்கு. ஆயிரத்தி 860 பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அப்போதைய மெட்ராஸ் ரயில்வே நிறுவனத்தோட லோகோமோட்டிவ் கேரேஜ் ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிறவங்களோட போக்குவரத்து வசதிக்காக இந்த நிலையம் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது. 1856லேயே மெட்ராஸ் சதன் மராட்டா ரயில்வே நிறுவனத்தால் ஒரு ஒர்க் ஷாப் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டது. 1932 இந்த வேலைகளை பிரித்து ரயில் பெட்டிகளுக்காக பெரம்பூர் கேரேஜ் ஒர்க்ஸ்னும் இன்ஜின்களுக்காக பெரம்பூர் லோகோ ஒர்க்ஸ்னும் 2 நிலையங்களாக பக்கத்துலேயே அமைக்கப்பட்டது. அதனால தான் சென்னை பெரம்பூரில் மட்டும் பெரம்பூர் கேரேஜ் ஒர்க்ஸ், பெரம்பூர் லோகோ ஒர்க்ஸ்னு 3 ஸ்டேஷன் இருக்கும். பெரம்பூரில் ரயில்வேக்கு சொந்தமான மிகப்பெரிய லோகோ ஒர்க்ஸ், கேரேஜ் ஒர்க்ஸ் மற்றும் ஜென்ரல் ஸ்டோர்ஸ் டிப்போ நிலங்கள் இருக்குது. இதனால் புதிய முனையம் அமைக்க நிலங்களை அரசிடமிருந்தோ அல்லது பொதுமக்களிடமிருந்தோ வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ரயில்வே அதோட சொந்த இடத்துலையே 7 நடைமேடைகள், ரயில்களை பழுது பார்க்கவும் சுத்தம் செய்யவும் 3 பிட் லைன்கள் மற்றும் பயன்பாட்டில் இல்லாத ரயில்களை நிறுத்த 6 ஸ்டெப்லிங் லைன்களை சுலபமாக அமைக்க முடியும். பெரம்பூர் ரயில் நிலையம் பக்கத்திலேயே பஸ் ஸ்டாப் இருக்குது. இதனால் ரயில் பயணிகள் இறங்கின உடனேயே வியாசர்பாடி, மாதவரம், பெரம்பூர் பேரக்ஸ் ரோட், புளியந்தோப்பு போன்ற பகுதிகளுக்கு பஸ் வசதிகளை பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் சென்னை மெட்ரோ ரயில் ஃபேஸ் 2 திட்டமும் இணைக்கப்பட இருக்கிறதால பயணிகள் நகரின் எந்த பகுதிக்கும் எளிதாக செல்ல ஒரு சிறந்த போக்குவரத்து மையமாக மாறுன்றதுனால பெரம்பூர் புதிய முனையத்துக்கு தேர்வு செய்யப்பட்டது. இந்த திட்டத்தோட விரிவான திட்ட அறிக்கையை ரயில்வே வாரியத்தோட இறுதி அனுமதிக்காக அனுப்பியிருக்காங்க.
இந்த புதிய முனையத்தை முழுமையாக உருவாக்க ரூபாய் 340 கோடி முதல் ரூபாய் 428 கோடி வரை நிதி மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கு. முதற்கட்டமாக மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்துக்கு கீழே பெரம்பூர் ரயில் நிலையத்தை மறுசீரமைக்க ரூபாய் 14.50 கோடி ஒதுக்கப்பட்டு அந்த வேலையெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு. ரயில்வே வாரியம் இந்த இறுதி திட்ட அறிக்கைக்கு அனுமதி கொடுத்த உடனே நடைமேடைகளை இணைப்பதற்கான எஸ்கலேட்டர்ஸ், லிஃப்ட், அப்புறம் சில பெரிய கட்டுமானங்களுக்கு கூடுதல் நிதி முழுசாக கிடைச்சிடும். முழு நிதி கிடைச்ச உடனே இந்த வருஷத்தோட கடைசியில் இல்லைன்னா அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் இதுக்கான கட்டுமான பணிகளை தொடங்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ரயில் முனையம் பெரம்பூர் லோக்கோ ஒர்க்ஸ் கிட்ட இருக்கிற ஜென்ரல் ஸ்டோர்ஸ் டிப்போ பகுதியில் அமைய போகுது. அதனால ஜென்ரல் ஸ்டோர்ஸ் டிப்போ பகுதியை வேற இடத்துக்கு மாற்றுறதுக்கான ஆரம்ப கட்ட பணிகளை ஏற்கனவே தெற்கு ரயில்வேயால் தொடங்கப்பட்டிருக்கு. கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டதிலிருந்து இந்த திட்டத்தை சுமார் 2 ஆண்டுக்குள்ளே முடிக்க தெற்கு ரயில்வே இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அதுபடி பார்த்தா இந்த முனையம் 2028 முழுமையாக செயல்பட்டு வரும்னு சொல்லலாம். பெரம்பூர் ரயில் நிலையத்தில் பயணிகள் வசதிக்காக வடக்கு மற்றும் தெற்குன்னு 2 பக்கத்துலேயும் டிக்கெட் கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 5 கவுண்டர்கள் செயல்பட்டு வருது. மெயின் என்ட்ரன்ஸ் சைடில் ஒரு முன்பதிவு கவுண்டர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்காகவும் 2 சாதாரண கவுண்டர்கள் சபர்பன் ட்ரெயின்ஸ்க்காகவும் அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த நிலையத்தின் மறுபக்கமான தெற்குல ஜமாலியா பகுதியில் வசிக்கும் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று ஒரு முன்பதிவு கவுண்டர், ஒரு சாதாரண கவுண்டர் இந்த பக்கத்தில் புதுசாக திறக்கப்பட்டிருக்கு. கவுண்டர்களில் கூட்ட நெரிசலை தவிர்க்க பிளாட்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் பக்கத்திலேயே ATVM தானியங்கி பயணச்சீட்டு இயந்திரங்களும் வைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் பயணிகள் வரிசையில் நிற்காம விரைவாக டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும். காலை 3:45 முதல் இரவு 11:30 மணி வரைக்கும் ஒவ்வொரு 10 முதல் 15 நிமிடங்களுக்கு ஒரு மின்சார ரயில் பெரம்பூர் வழியாக 2 பக்கமும் இயக்கப்படுது. மக்களின் வசதிக்காக சென்னை சென்ட்ரல் செல்லும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் தன்பாத் எக்ஸ்பிரஸ், காச்சிகுடா செங்கல்பட்டு எக்ஸ்பிரஸ், காரைக்கால் எக்ஸ்பிரஸ், மும்பை CSMT, சென்னை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ்னு பல முக்கிய ரயில்கள் பெரம்பூரில் நின்றுட்டு போகுது. 2028 பெரம்பூர் ரயில் நிலையம் சென்னையோடு 4வது முனையமாக மாறினா எம்ஜிஆர் சென்ட்ரலில் இருந்து இயக்கப்படும் சுமார் 31 எக்ஸ்பிரஸ் மற்றும் மெயில்கள் பெரம்பூருக்கு மாற்றப்பட வாய்ப்பு இருக்கு. கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களுக்கு போகிற ரயில்கள் இந்த முனையத்திலிருந்து அதிக அளவில் இயக்கப்படும். ரேணிகுண்டா மற்றும் சோழார்பேட்டை வழித்தடங்கள் வழியாக போகிற ரயில்கள் இங்கிருந்து புறப்படவும் இங்கே வந்து சேரவும் திட்டமிடப்பட்டிருக்கு. சென்னை சென்ட்ரலிருந்து இயக்கப்படும் சில வந்தே பாரத் மற்றும் சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயில்களும் பெங்களூர் மற்றும் திருவனந்தபுரம் செல்லும் முக்கிய ரயில்களும் இந்த முனையத்திற்கு மாற்றப்பட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. பெரம்பூர் ரயில் நிலையம் சென்னையின் 4வது முனையமாக மாறுவது பயணிகளுக்கு பல நன்மைகளை தந்தாலும் பெரம்பூர் பகுதி மக்களும் பொதுமக்களும் சில சவால்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அது என்னன்னா, பக்கத்தில் இருக்கிற பெரம்பூர் ஹைரோட், மாதவரம் ஹைரோட் மற்றும் பேப்பர் மில்ஸ் ரோடு எல்லாமே ரொம்ப குறுகலானது. தினமும் 35க்கும் மேற்பட்ட எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இங்கிருந்து இயக்கப்பட்டால் ஆயிரக்கணக்கான கார்கள், ஆட்டோக்கள் மற்றும் டாக்ஸிகள் இந்த சாலைக்குள்ளே வரும். பெரம்பூர் மேம்பாலம் ஏற்கனவே காலை மற்றும் மாலை நேரங்களில் கடும் நெரிசலை சந்திக்குது. புதிய முனையம் வரும்போது இந்த மேம்பாலம் பகுதி முற்றிலுமாக ஸ்தம்பிக்க வாய்ப்பு இருக்கு. பெரம்பூரில் இப்போ இருக்கிற பாதாள சாக்கடை திட்டம் ரயில் முனையத்தோட கழிவுகளை கையாளும் அளவுக்கு திறன் கொண்டதாக இல்லை. இதை இம்ப்ரூவ் பண்ணலைன்னா சுற்றி உள்ள குடியிருப்பு பகுதியில் சாக்கடை நீர் தேங்கும் அபாயம் இருப்பதாக சொல்லப்படுது. இந்த உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து சவால்களை குறைக்க தெற்கு ரயில்வேயும் சென்னை மாநகராட்சியும் சேர்ந்து பல முக்கிய மாற்று வழிகளையும் மேம்பாட்டு திட்டங்களையும் செயல்படுத்த இருக்காங்க. பெரம்பூர் முனையத்தை சுற்றியுள்ள சாலைகளை அகலப்படுத்துதல், நவீன நடைபாதைகள், சிறந்த வடிகால் அமைப்புகளை உருவாக்குவதற்கான DPR அதாவது விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருது. சாலைகளில் வாகனங்கள் நிறுத்தப்படுவதை தவிர்க்க இந்த புதிய முனைய வளாகத்துக்குள்ளேயே பிரம்மாண்டமான பல அடுக்கு வாகன நிறுத்தமிடம் அதாவது மல்டி லெவல் கார் பார்க்கிங் அமைக்கப்பட இருக்கு. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே பெரம்பூர் மற்றும் பெரம்பூர் கேரேஜ் ஒர்க்ஸ் இந்த இடங்களில் டிஜிட்டல் டிக்கெட்டிங், CCTV கண்காணிப்பு மற்றும் UPI கட்டண வசதிகளோட புது வாகன நிறுத்தங்கள் இப்போவே பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கு.
அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ நிலையம் முழுசாக செயல்பாட்டுக்கு வரும்போது பயணிகள் பெரம்பூர் சாலைகளுக்கு வராமலேயே நேரடியாக மெட்ரோ ரயில் மூலம் நகரின் பிற பகுதிகளுக்கு செல்ல முடியுன்றதால சாலை நெரிசல் பாதியாக குறையும். ரயில் நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்க எம்டிஎஸ் பஸ் டெர்மினஸ் முனைய பயணிகளுக்கு ஏற்ற மாதிரி மறு வடிவமைப்பு செய்து பேருந்துகள் எளிதாக வந்து செல்ல தனி வழிகள் ஏற்படுத்தப்படுது. இந்த திட்டங்கள் எல்லாம் முறையாக செயல்படுத்தப்படும் போது பொதுமக்களோட சிரமங்கள் பெருமளவு குறைன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. 2028 சென்னை பெரம்பூர் ரயில் நிலையம் 4வது பெரிய பிரம்மாண்டமான ரயில் முனையமாக மக்கள் பயன்பாட்டுக்கு வருன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் இங்கே முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் சிட்டி ப்ரீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.